இது ரொம்ப இம்பார்ட்டனுங்க. டிஎன்பிசிலேருந்து கேட்குற கொஸ்டின் தாங்க. பார்த்துலாமா? சரி, ஓகே. கங்கை நதி பற்றி பார்த்துலாம். சரிங்களா? எங்கே உருவாகுது, எங்கே கலக்குது? உத்தரகாண்டில் உத்தரகாசியில் உருவாகி பே ஆஃப் பெங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வழியாக கங்கா பத்மான்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. சரிங்களா? பார்த்துலாமா? சரி, ஓகே. கங்கை நதி உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி என்ற இடத்துல கங்கோத்ரி என்ற பெயரில் இது பாக்ரதின்ற பெயரில் தாங்க உற்பத்தி ஆகிறது. பாக்ரதி என்ற பெயரில் வந்து உற்பத்தி ஆகிறது. பெயர் மாற்றம் பண்ணுறாங்க. சரியா? தேவப்பிரியாக என்னும் இடத்தில் அலக்நந்தா பாக்ரதி 2 ஆறுகள் இணைந்த பிறகு இது கங்கை என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இதனுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 25. சரிங்களா? இந்தியாவில் மிக நீளமான இது. சரிங்களா? தேசிய நதியாக வந்து பார்த்தீங்கன்னா கங்கை நதி வந்து பார்த்தீங்கன்னா 2008 நவம்பர் 4 பார்த்தீங்கன்னா தேசிய நதியாக அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? பாயும் பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டு, உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்டு, மேற்கு வங்காளம் 5 மாநிலங்களை பாய்கிறது. சரிங்களா? இதனுடைய துணை ஆறுகள்னு சொன்னால் ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ரைட் வந்து பார்த்தீங்கன்னா யமுனை வந்து பெருசு ஜோனு. சரிங்களா? லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ராம்கங்கா, கோமதி, காக்ரா, காண்டு, கோசி. சரிங்களா? கலிமுகங்கள்னு பார்த்தோன்னா இந்த கங்காவும் பிரம்மபுத்திராவும் சேர்ந்து சுந்தரவனம் பான்ஸ் வந்து உருவாகிறது. அதாவது சுந்தரவனம் காடுகள். சரிங்களா? கலிமுகம் உலகிலே மிகப்பெரிய கலிமுகம் வந்து சுந்தரவனம் இருக்கு. சரிங்களா? இதனுடைய மறுபெயர் வந்து வங்கதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்மான்று அழைக்கிறாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் காவிரி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா புனித தன்மை கொண்டது. தென்னக கங்கைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கங்கை கொண்ட சோழபுரம்ன்றது பார்த்தீங்கன்னா 1ஆம் ராஜேந்திர சோழன் தன் கங்கை நதியை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்ட வெற்றி நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம்ன்றது ஒரு பிரம்மாண்டமான கோயிலை கட்டியிருக்காங்க. சரிங்களா? தாமிரபரணி வந்து தமிழ்நாட்டில் ஒற்றாத நதி. சரிங்களா? ஒரே ஒரு நதி வந்து பார்த்தீங்கன்னா தாமிரபரணி. சரிங்களா? நன்றிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நதிகள் சார்ந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.